ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு 5 மாதத்து குழந்தையிலேருந்தே நம்மளால் கொடுக்க ஆரம்பிக்க முடியும். நான் அதுக்கு ஒரு ஆப்பிளை ஃபஸ்ட்டு எடுத்து பீல் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பீல் பண்ணதும் சென்ட்ரு பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த விதையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு இட்லி தட்டுக்கு மாற்றிட்டு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆப்பிளாக இருந்ததுன்னா 3 to 5 மினிட்ஸில் மீடியம் ஃப்ளேம்லேயே நமக்கு வெந்து கிடச்சிரும். அதே போல் வார்டன் ஆப்பிளாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ 4-5 ஆப்பிள் குழந்தைங்களுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா தயவுசெய்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியவே வைங்க. கொஞ்சம் அப்படியே நாள் ஆக அது வாடும். அது வாடிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்கும். இப்போ இது வெந்தது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணோன்னே லைட்டாக கலர் மாறும். கலர் மாறினதுக்கப்புறமா அப்படியே பாருங்கள், சோர்ந்தது போல் இருக்குது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு சந்தேகம் வந்தால் லைட்டாக கை வச்சுட்டு இப்படி விரல் வச்சுட்டு அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா வெந்தது தெரியும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் உங்கள் குழந்த ஒரு 5 மாதத்து குழந்த தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு வந்து கொடுத்து பாருங்கள். எந்த ஒரு அலர்ஜியும் இல்லை அப்படின்னா நம்ம இதை வந்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்துட்டு பாதி இருந்தால் போதும். குட்டி குழந்தை அப்படின்னா நம்ம இதை தாராளமாக 12 மாதத்து குழந்த வரைக்குமே நம்ம கொடுக்கலாம். இதே மாதிரி கேரட், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு அப்படியே மசிச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் புதுசாக கொடுத்து பாருங்கள். சாப்பாடு தான் கொடுக்கணும், பால் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை, அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும். அதனால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.